ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனு மாயா சீரியலில் ஒரு ப்ரோமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ப்ரோமோ எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, இப்போ நம்ம ரகுராமை போலீஸ் நகை விஷயத்தில் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ ஒட்டுமொத்த குடும்பமும் செம சோகமாக இருந்துட்டுருக்காங்க. அந்த மாதிரி நிலைமையில தான் நம்ம பத்மா தேவையில்லாமல் பேசிட்டு இருக்காங்க. இங்க நடந்த எல்லாத்துக்கும் காரணமே இந்த மாயா தான் அப்படின்னதும் எல்லாரும் அதிர்ச்சி ஆகுறாங்க. பத்மா என்ன பேசிட்டு இருக்க அப்படின்னு ரமணி பாட்டி கேக்குறாங்க. ஆமாமா, இத நிக்காலே இவ தன்னோட அப்பாவுக்கு 50 லட்சம் ரூபா கடை இருக்குன்னு ஜானகி அன்னிக்கிட்டே பேசிட்டு இருந்தா. இதை என் 2 காதாலையும் கேட்டா. அப்படின்னா நம்மளோட அம்மா நகையை திருடி போலி நகையை பண்ணி வச்சது இவதான். கண்டிப்பா இவதான் நகையை திருடி அவன் அப்பா கடனை அடைக்கிறதுக்கு காசு கொடுத்துருக்கணும் அப்படின்னதும் நம்ம மாயாவுக்கு என்ன பண்றேன்னு புரியாம செம்மையா அதிர்ச்சி ஆறாங்க. உடனே ஜானகி சத்தம் போட்டு பத்மாவை வெளுத்து எடுக்கிறாங்க. இங்க பாரு, என்ன பேசிட்டு இருக்க பத்மா, இன்னொரு வாட்டி மாயாவை பத்தி தப்பா பேசினா அவ்வளவுதான், நான் மனுஷியாவே நடந்துக்க மாட்டேன். இது எல்லாத்துக்கும் காரணம் யாருன்னு இப்போ தெரியும் அப்படின்னுட்டு பார்வதி, சிவா என் கூட வாங்க அப்படின்னு தனியா ரூமுக்கு அழைச்சிட்டு போய் உண்மையை சொல்லு, எதுக்காக நகையை எடுத்த, எங்க நகையை வச்சிருக்க அப்படின்னதும் அண்ணி என்ன நீ பேசிட்டு இருக்கீங்க, சிவா அமைதியாரு, இப்ப நீ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஜானகி கேட்டதும் பார்வதி ஐயோ அக்கா, என்னக்கா இப்படி பேசிட்டு இருக்கீங்க, என்னங்க உங்க அண்ணி வாய்க்கு வந்தபடி பேசுறாங்க, நீங்க என்னன்னா பார்த்துட்டு இருக்கீங்க, நான் இதுக்குக்கா நம்ம வீட்டுல இருக்கிற நகையை எடுக்க போறேன் அப்படின்னதும் ஜானகி ஓங்கி அடிச்சிடுறாங்க அந்த இடத்துல பார்வதியை. ஒழுங்கா சொல்ல போறியா இல்லையா அப்படின்னதும் ஐயோ அக்கா, என்ன மன்னிச்சிருங்கக்கா, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு பார்வதி ஜானகி காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறாங்க. இதை பார்த்த சிவா செம அதிர்ச்சியாயி, அப்படின்னா நீ தான் நகையை திருடியாடி சொல்லடி அப்படின்னு சிவாவை போட்டு அடிக்கிறாங்க. உடனே அந்த இடத்துல நம்ம பார்வதி, என்ன மன்னிச்சிருங்க, யார்கிட்டையும் சொல்லிடாதீங்க அப்படின்னதும் இங்கே பாரடி, என் அண்ணன் எவ்வளோ அசிங்கப்பட்டு ஊர் முன்னாடி போலீஸும் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க, அப்போ கூட அமைதியாக இருந்துட்டேடி துரோகி, இங்கே பாருங்க நீ, இதுக்கப்புறமும் அவன் இந்த வீட்டில் இருக்கப்படா, வாடி வீட்டை விட்டு வெளியில போ அப்படின்னு சொன்னது சிவா. அவசரப்படாத, வீட்டுக்கு வெளியில வச்சு கேட்டா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும்னு தான் நான் உள்ள கூட்டிட்டு வந்திருக்கேன். இதுக்கு பின்னாடி கண்டிப்பா பார்வதி மட்டும் இருக்க மாட்டா, வேற யாரும் இருக்காங்க. இங்க பாரு பார்வதி, நீயா ஒழுங்கா உண்மையை சொன்னீன்னா எந்த பிரச்சனையும் இல்லை, இல்லைன்னா என் புருஷன் இருக்கிற இடத்துல கண்டிப்பா நீ தான் இருப்ப, மரியாதையா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு ஜானகி சத்தம் போடுறாங்க. இதோட பார்த்தோம்னா இந்த ஒரு ப்ரோமோ முடிச்சிருது. ஸோ எப்படியும் நம்ம ஜானகி வீட்டில் இருக்கிற யாருக்குமே தெரியக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் இப்போ நம்ம பார்வதியை ரூமுக்கு தனியை அழைச்சிட்டு உண்மையை வாங்கி இருக்காங்க. அதனால பார்வதி தான் நகையை எடுத்த விஷயத்த வீட்டில் இருக்கிற யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாங்க. அதே மாதிரி நம்ம சிவாவையும் சொல்ல விட மாட்டாங்க. கண்டிப்பா ஜானகி பார்வதி கிட்ட இருந்து உண்மை எடுப்பாங்க. நிஜமா நீ கண்டிப்பா திருடிக்க வாய்ப்பே இல்லை, உனக்கு பின்னாடி வேற யாரோ இருக்காங்க, இப்போ நீ ஒழுங்கா உண்மையை சொல்ல போறியா இல்லையா அப்படின்னதும் அண்ணி நான் தெரியாம பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க. இங்க பாருங்க, நான் திருமணத்துக்கு ஒரே ஒரு காரணம், என் புருஷனுக்கான அங்கீகாரமும் முதல் மரியாதையும் கிடைக்கணும் என்னதான், இதுக்கு தடையா இருக்கிறது நீங்களும் ரகுராம அண்ணனும் தானே. அதனால தான் இப்படியே ஒரு பழி வந்தா அவருக்கு இந்த பதவி எல்லாம் போயிடும். அடுத்தது என் புருஷனுக்குன்னு ஆசைப்படுதான் இப்படி ஒரு காரியத்தை பண்ணனே தவிர சத்தியமா சொல்றேன், நகைக்கு ஆசைப்பட்டுனா திருடல அப்படின்னதோ அடி பாவி, முதல் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கணுங்கிறதுக்காக ஒட்டுமொத்த குடும்ப கௌரவத்தையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துட்டேடி அண்ணி, இவளை சும்மா விடக்கூடாது அப்படின்னதோ இங்க பாரு சிவா, இப்ப கூட அவ தப்பு பண்றதுக்கு தூண்டுதலா இருந்தது நம்மளோட விஷயம்தான். அதாவது உனக்காகத்தான் அவ எல்லாமே பண்ணிருக்கா, அந்த வகையில அவளை நீ எதுவும் பண்ண வேணாம். இங்க பாரு, அதே மாதிரி இந்த விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரிய வேணாம்னு தான் கண்டிப்பா நம்ம ஜானகி சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் பார்வதி கிட்ட, சரி அப்படி நீ திருடினேடா, உண்மையான நகை எங்க, அதை கொடுத்தா மட்டும்தான் என் புருஷனை வெளியில கொண்டு வர முடியும், சொல்லு நகை எங்க அப்படின்னதும் லிங்கா அண்ணன் கொடுத்துதான் நான் எல்லாமே பண்ணேன்க்கா, லிங்கத்துக்கிட்ட தான் இருக்கு அப்படின்னதும் பைத்தியக்காரி, அவனுக்கிட்ட கொடுத்து வச்சிருக்கேடி, சபையில வச்சு என்ன மாதிரி நடிச்ச அந்த திருட்டு பையன், இன்னைக்கு அவனை ஒரு வழி பண்றேன் அப்படின்னதும் இங்க பாரு சிவா, அவசரப்படாத, பொறுமையா தான் நம்ம ஹேண்டில் பண்ணணும், உண்மையான நகை இருந்தா மட்டும்தான் உன் அண்ணனை
குற்றம் இல்லாதவன்னு நிரூபிச்சு கொண்டு வர முடியும். இங்க பாரு பார்வதி, ஒழுங்கா அந்த லிங்கத்துக்கிட்ட இருக்கிற நகையை வாங்கி கொடு அப்படின்னதும் பார்வதி சரின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம பார்வதி கண்டிப்பா என்ன பண்ணுவாங்க, லிங்கத்துக்கு ஃபோன் போடுவாங்க. ஆனா லிங்க நகையை கொடுப்பாங்களா? என்ன பார்வதி சொல்ற, என்ன நகை எனக்கு கிட்ட கொடுத்த அப்படின்னதும் பார்வதிக்கு தூக்கி வாரி போட்டுறதும், என்ன நடிக்கிறீங்களா? இங்க பாரு, அந்த நகை எல்லாமே புவனேஸ்வரி கிட்ட தான் இருக்கு, அந்த நகையெல்லாம் இல்லை, எல்லாம் விட்டாச்சு அப்படின்னு ஏதோ புரட்டு கதையெல்லாம் சொல்லிடுவாங்க. இதனால பார்வதி விஷயத்த ஜானகி கிட்ட சொன்னதும், ஐயோ பாத்தியா, இந்த குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகத்தான் அந்த லிங்கம் புவனேஸ்வரியை சேர்த்து திட்டம் போட்டிருக்கான். கண்டிப்பா அந்த நகை புவனேஸ்வரி வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு ஜானகி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. என்ன மன்னிச்சிருங்க, அவர் பேச்சு கேட்டு நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு பார்வதி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க. அப்போ நடந்த விஷயத்த மாயா கிட்ட கண்டிப்பா நம்ம ஜானகி சொன்னதும் உடனே மாயா என்ன பண்ணுவாங்கண்டா, கவலைப்படாதீங்க பெரியம்மா, அதான் ஒரு வழி கிடைச்சிருச்சுல்ல, நகை எங்கே இருக்குன்னு, கண்டிப்பாக நகை கிடைச்சிடும் அப்படின்னு நம்ம மாயா சொன்னது. எப்படி மாயா, அதுக்கு தான் என்கிட்ட ஒரு வழி இருக்குது பெரியம்மா, நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னுட்டு மாயா என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க தான் தேவி கேரக்டராக நம்ம கார்த்திக்கிட்ட நடிச்சிட்டு இருக்காங்க இல்லையா? ஸோ இந்த ஒரு வழியை வச்சு ஈஸியாக நம்ம ரகுராம வெளியில் கொண்டு வந்துடலாம். எப்படின்னா, நம்ம மாயா வந்து தேவி மாதிரி மறுபடியும் கார்த்திக்கிட்டே பேசணும், என்னால் அன்னைக்கு வர முடியல, வீட்டில் பிரச்சனை ஆயிடுச்சு, இன்னைக்கு ஒன்று கண்டிப்பாக மீட் பண்ணணும் அப்படின்னு இந்த உருட்டெல்லாம் போட்டு நம்ம மாயா தேவி மாதிரி கார்த்திக்கிட்ட மசக்கி பேசினாங்கன்னா கண்டிப்பாக கார்த்திக்கும் நம்ம மாயா வலையில விழுந்துருவாங்க. ஓஹோ, அதனால தான் நீ என்ன பார்க்க வர முடியாமல் போயிடுச்சா, சரி இன்னைக்கு மீட் பண்ணலாமான்னு கார்த்திக் கண்டிப்பாக கேட்டதோ உடனே மாயா என்ன சொல்லணும்னா, ஆமாம் நான் கண்டிப்பாக வருவேன், என்னோட செயின் பொருள் எல்லாத்தையுமே எங்கள் அப்பா கோபத்தில் பறித்து வச்சுட்டாரு, நான் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ஓடிடுவேன்னு. இப்போ என் கழுத்தில் ஒரு சின்ன குண்டுமணி கூட இல்லை தெரியுமா, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நம்ம மாயா வந்து சொன்னதும் கார்த்திக் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்க அத்தை வந்து மறைச்சி வச்சுருக்காங்க இல்லையா அம்மனோட நகை, அதை நினச்சி பார்த்துட்டு ஆஹா இவளை நம்ம வலையில் விழ வைக்கிறதுக்கு இதான் சரியான வாய்ப்பு, அம்மன் எப்படியோ அம்மனோட நகை தானே அப்படின்னு ஒட்டுமொத்த நகையும் திருடிக்கொண்டு காத்தி மாயா கிட்டே கொடுக்கறதுக்காக கிளம்பலாம். இன்னொரு பக்கம் நம்ம மாயாவும் முகத்தை மறைச்சிட்டு யாரும் பார்த்துருவாங்க, அதனால தான் முகத்தை மறைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம கார்த்தி கூட வந்து நல்லா பேசிட்டு இருக்கும்போதே உடனே கார்த்தி வந்து நகை இல்லைன்னு கவலைப்படாத, உனக்காக நான் ஆசையாக வாங்கிட்டு வந்திருக்கேன்னு அம்மனோட முழு நகையும் வந்து மாயா கிட்ட கொடுக்கலாம். ஸோ ஒட்டுமொத்த நகையும் நம்ம மாயா வந்து கைப்பற்றி எப்படியாச்சும் இந்த வழி மூலமாக ரகுராம கண்டிப்பாக காப்பாற்றிடலாங்க. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்படி இந்த ஒரு வழியை நம்ம மாயா பின்பற்றினா நம்ம ரகுராம வந்து காப்பாற்றலாம். ஸோ இந்த விஷயத்த மாயா பண்ணால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் உங்களோட கருத்தை வந்து